எல்லாம் சொல்லுங்க, நான் வாழ்ற நாள் எல்லாம் இன்னையில இருந்து, எல்லாம் சொல்லுங்க, இன்னையில இருந்து என் வாழ்க்கையில வாழ்ற ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும். சொல்லுங்க, நன்மை நன்மை நன்மை. உங்க வாழ்க்கையில என்ன வரப்போகுது? நன்மை. உங்க வாழ்க்கையில எல்லா நாளும் இனிமேல் என்னது? நன்மை. திரும்பி சத்தமா சொல்லுங்க, நன்மை. நல்லா சத்தமா சொல்லுங்க, நன்மை. ஏன் நான் நன்மையில தான் அனுபவிப்பேன்னா, என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். காலையில் எந்திரிச்சு சொல்லுங்க, பிரச்சனையை சந்திக்கிறப்ப சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் தலையை உயர்த்துவார், நான் நிரம்பி வழிகிற வாழ்க்கையில இருப்பேன், நன்மை தான் என்னை பின்தொடரும், வேற பின்தொடராது, தீமை வராது. இங்க வந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், ஒருவேளை வியாதியோட பலவீனத்தோட வந்தீங்கன்னா, இங்க வந்தது நிமித்தமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சுகம் உண்டாகிறது. இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறபடினால் சுகம் உண்டாகும். உங்களை பின்தொடரும் என்னது? வியாதி பின்தொடராதுங்க, கடன் பின்தொடராது, அவமானம் நிந்த பின்தொடராது. என்ன பின்தொடரும்? நன்மை, கிருபை, வெற்றி, செழிப்பு, சுகம், ஆரோக்கியம், எல்லாம் சுகமா உங்களோட பின்தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதை விசுவாசிங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை விசுவாசிங்கள். உங்க வாழ்க்கையில நன்மை மாத்திரம்தான் உண்டாகும் என்பதை விசுவாசிங்க.